இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதியின் உடல் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. மகனை இழந்த பெருந்துயரத்தில் வாடும் பாரதி ராஜா மற்றும் அவரது குடும்பத்தினர் தாலா துயரத்துடன் விடை கொடுத்தனர். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகரும் இயக்குனருமான மனோஜ் இதய நோய்க்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். அவரது உடல் சேத்துப்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய பின் பாரதி ராஜாவுக்கு ஆறுதல் கூறினார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் மா. சுப்பிரமணியன், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா உள்ளிட்ட பலரும் மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட தலைவர்களும் மனோஜுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். நடிகர்கள் சிவக்குமார், சூர்யா, செந்தில், பாண்டியராஜன், சரத்குமார், தம்பிராமையா, நாசர், தியாகராஜன், இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட திரைத்துறையினர் மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்தில் அஞ்சலிக்காக மனோஜின் உடல் வைக்கப்பட்டது. அங்கிருந்து இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்ட பின் பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. மின் மயானத்தில் மனோஜின் 2 மகள்களும் இறுதிச் சடங்குகளை செய்த நிலையில் அவரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. மகனுக்கு பிரியாவிடை கொடுத்து கதறி அழுத இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை கைத்தாங்கலாக உறவினர்கள் அழைத்து சென்றனர். இறுதிச் சடங்கில் பாக்கியராஜ், வைரமுத்து, சீமான், இளவரசு, தயாரிப்பாளர் சிவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.